வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் எப்பயும் வேகமாக படப்படன்னு பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனால கொஞ்சம் தடுமாறுறேன்னு நினைக்கிறேன். போக சரியாயிரும். தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் செய்ய முடியல, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஸோ இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறேன். குலோப் ஜாமுன் செய்யலான்னு சொல்லிட்டு கடையில் வாங்கின பவுட்ரு தான். ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் லட்டுன்னு ஒன்று செய்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுனை சாஃப்டாக பிணைஞ்சிக்கிட்டேன். சர்க்கரை பாவெலாம் காய்ச்சி வச்சுட்டு குலோப் ஜாமுன் உருண்டை பிடிச்சி வச்சதை அதை போட்டு எடுத்து குலோப் ஜாமுன் செஞ்சுட்டேன். ஆனால் மோத்தி லட்டுன்னு ஒன்று செஞ்சேன். எப்படி நான் ஒரு 10-20 வீடியோக்கு மேலே தான் பார்த்துருப்பேன். ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்ம தானே சாப்பிட போகிறோம். நல்லா இருந்தால் மற்றவங்கள வச்சு ட்ரை பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். கடல மாவு 1 கப்பு எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் எண்ணெயில் சாஃப்டாக போட்டு எடுத்து பொரிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜீரோவில் சர்க்கரை அதே அளவு 1 கப் சர்க்கரை போட்டு ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதில் ஏலக்காய் முந்திரி எல்லாம் போட்டு ஒரு கம்பி பதம் அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க எல்லா வீடியோலையும். அதே மாதிரி நானும் போட்டு எடுத்தேன். பொரிச்ச கடல மாவு அந்த பொரிச்சோல்ல அந்த இது மாதிரி பூந்தி மாதிரி அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி திருப்பி அந்த இதில் போட்டுட்டேன். பாகில் போட்டு உருண்டையை எடுத்துட்டேன். அதை பெரிய மிஸ்டேக் என்னென்னா, டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் கீழே போட்டோம்னா நிஜமாக அணுகுண்டு பட்டாசு அடிக்கிறான் இப்படி டம்முன்னு சவுண்ட் வரும், அந்த மாதிரி கேட்கும். அந்த மாதிரி பயங்கர ஹார்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. எப்படியோ உருட்டி எடுத்துட்டேன். ஒரு 10 உருண்டைக்கு மேலே என்னால் உருட்ட முடியல, கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நெய்யெல்லாம் ஊற்றிருந்தேன். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. திருப்பி செஞ்சுட்டே இருந்தால் வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். அதனால் யாருக்கும் இந்த லட்டை கொடுத்து அவங்கள நான் கொல்ல எனக்கு மனசு வரல. வீட்டில் யாருக்குமே கொடுக்கல. நான் மட்டும் ஒன்று எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். பார்க்கலாம், எனக்கே நாளைக்கு எது ஆகாமல் இருந்தால் தான் சந்தோஷம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை, செஞ்சு பார்க்கலாமே. என்னை நம்பி எப்படி ஒரு 100 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் மிக்க நன்றி. வாய்ஸ் ஓவர் கொடுக்கல நான் ஒவ்வொரு வீடியோன்னு நினப்பேன். கொஞ்சம் ஆம்பளை குரல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 நாளாகவே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதுவும் நானும் மாறும்னு பார்க்குறேன், அது மாற மாட்டேங்குது. ஸோ பரவாயில்ல, ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் பார்க்காம மைனஸ்லேருந்தே போகலாமே, வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் நல்லா வந்த பின்னாடி இது பண்ணிக்கலாம். அப்போ மட்டும் பீஸ்லாம் குரல்லாம் வராது. அப்பயும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். பிக்கப்பானா பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் குரல் மாறின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் மாறலாம். அது ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சாரி உறவுகளே. எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பயும் நல்லா இருப்போம். இதுதான் நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி 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 உறவுகளே.